ஹாய் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். என்னோடய நேம் சரண்யா. நான் 8% லெவலில் இருக்கேன். நம்ம டீமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் காம்படிஷன் அப்படின்ற குரூப்பில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த காம்படிஷனில் நான் என்ன டாப்பிக்கில் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குற ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடைய என்னோடய ஸ்டோரிக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். என் ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஸ்டோரியில் எப்படிடா மோட்டிவேஷ்னல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த தட்டி தூக்குற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் நம்பிக்கையோட இந்த ஸ்டோரிக்குள்ளே நான் என்ட்ராகிறேன். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தன்னோட கம்பீரத்தோடையும் ராஜ்யத்தோடையும் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த காட்டையே வச்சுருக்கு. காட்டுக்கு ராஜாவாக எல்லா மிருகங்களோடையும் அது வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இதையெல்லாம் பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாமே சிங்கத்து மேலே பொறாமைப்பட்டு ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அப்படி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே காட்டுக்கு சிங்கம் தான் ராஜாவாக இருக்கணுமா, இது என்ன திருத்தப்படாத சட்டமா, அந்த சட்டத்தை நம்ம மாற்றி எழுதலாம், நம்மள யாராவது இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், சிங்கத்தை இந்த காட்டை விட்டே அடித்து துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சதி திட்டம் போடுறாங்க. இந்த சதி திட்டத்தெல்லாம் கேட்ட நரி சொல்லுது, சிங்கம் தான் உடல்லையும் மனசுலையும் அதிக பலம் வாய்ந்த மிருகம், அதனால தான் அது இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்குது. உங்களில் யார் சிங்கத்தை விட அதிக பலசாலின்னு சொல்லுங்கள், அவங்களே சிங்கத்துக்கு அடுத்து இந்த காட்டுக்கு ராஜாவாக இருங்க அப்படின்னு நரி சொல்லுது. நரி சொல்கிறத கேட்ட புலி சொல்லுது, சிங்கத்துக்கு நிகராக அதிக பலசாலி நான் தான், அதனால் சிங்கத்தை அடித்து துரத்தி விட்டுட்டு நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பேன், நான் தான் இந்த காட்டையே ராஜ்யம் பண்ணுவேன், உங்கள் எல்லாரையுமே நான் தான் ராஜ்யம் பண்ணுவேன் அப்படின்னு புலி சொல்லுது. புலி சொல்கிறத கேட்ட நீர் யானை சொல்லுது, சிங்கம் புலி ரெண்டையும் விட நான் தான் அதிக ஹைட்டாகவும் இருக்கேன், நான் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கேன், அதே மாதிரி சிங்கம் என்னை தாக்க வந்துச்சுன்னா நான் வாயை பெருசாக திறந்து சிங்கத்தை ஒரு கடி கடிச்சேன்னா சிங்கம் சுக்கு நூறாக நொறுங்கிடும், அதனால சிங்கத்துக்கு அடுத்து நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பேன், இந்த காட்டை நான் தான் ராஜ்யம் பண்ணுவேன் அப்படின்னு நீர் யானை சொல்லுது. நீர் யானை சொல்கிறத கேட்ட காண்டாமிருகம் சொல்லுது, நீர் யானைக்கு நிகரானவன் தான் நானும் அதிக ஹைட்டாகவும் இருக்கேன், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கேன், நீர் யானைக்கு எப்படி வாயை பெருசாக திறந்து சிங்கத்தை கடிச்சா நொறுங்குமோ அதே மாதிரி என்கிட்ட ஒரு கொம்பு இருக்குது, என் கொம்பு ரொம்ப கூர்மையாக இருக்குது, சிங்கம் என்னை தாக்க வந்துச்சுன்னா நான் என் கொம்பாலேயே சிங்கத்தை குத்தி தூக்கி வீசி எறிஞ்சிருவேன், அதனால் சிங்கத்துக்கு அடுத்து நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பேன், நான் தான் இந்த காட்டை ராஜ்யம் பண்ணுவேன் அப்படின்னு காண்டாமிருகம் சொல்லுது. காண்டாமிருகம் சொல்கிறத கேட்ட யானை என்ன சொல்லுதுன்னா, உங்கள் எல்லாரையும் விட நான் தான் ஹைட்டாகவும் இருக்கேன், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கேன், சிங்கம் என்னை தாக்க வந்துச்சுன்னா சிங்கத்தை நான் தூக்கி போட்டு ஒரு மிதிச்சிருவேன், அதனால் சிங்கத்துக்கு அடுத்து நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பேன், நான் தான் இந்த காட்டை ராஜ்யம் பண்ணுவேன் அப்படின்னு யானையும் சொல்லுது. இதையெல்லாம் கேட்ட ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் எல்லாரையும் விட நான் தான் ஹைட்டாக இருக்கேன், சிங்கம் என்னை தாக்க வந்துச்சுன்னா நான் ஒரு உதைச்சேன்னா சிங்கம் பறந்து போயிடும், அதனால் சிங்கத்துக்கு அடுத்து நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பேன், நான் தான் இந்த காட்டை ராஜ்யம் பண்ணுவேன், உங்கள் எல்லாரையுமே நான் தான் ராஜ்யம் பண்ணுவேன் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது. ஆத்தங்கரையில் அந்த முதல்ல இதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு கடைசியாக சொல்லுது, உங்கள் எல்லாரையுமே சிங்கம் தாக்க வரலாம், ஆனால் என்னை மட்டும் சிங்கம் தாக்க வரவே முடியாது, அப்படியே வந்தாலுமே நான் அதை காலை கெட்டியாக கவி பிடிச்சிட்டு விடாமல் அதை கடிச்சு கொதறிடுவேன், அதனால சிங்கத்துக்கு அடுத்து நான் தான் இந்த காட்டை ராஜ்யம் பண்ணுவேன், இந்த காட்டுக்கு நான் தான் ராஜாவாக இருப்பேன் அப்படின்னு முதலையும் சொல்லுது. இவங்க எல்லாருமே பேசி ஒரு சதித்திட்டம் போட்டுட்டு நரியை போய் சிங்கத்தை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அதோட குகைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நரியும் போய் சிங்கத்திட்ட, ராஜா இந்த மாதிரி மற்ற விலங்குகள் எல்லாமே உங்களை பார்த்து ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள பார்க்க வாங்க அப்படின்னு நரி போய் அதோட குகையில் போய் சிங்கத்திட்ட சொல்லுது. சிங்கமும் மற்ற விலங்குகளை பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்காண்டி அதுங்க இடத்துக்கு வருது. எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் சிங்கம் வந்ததுமே ஒட்டகச்சிவிங்கி அதை எட்டி உதைக்குது. சிங்கம் எதுவுமே புரியாமல் பறந்து போய் காண்டாமிருகம் பக்கத்தில் போய் விழுந்துடுது. எந்திரிச்சு நின்றதுமே காண்டாமிருகம் தன்னோட கொம்பால் சிங்கத்தை குத்தி தூக்கி வீசி எரியுது. அது எரிஞ்சதுமே அது ஆத்தங்கரையில் போய் விழுகுது. அப்போ ஆத்தங்கரையில் இருந்த முதல்ல என்ன பண்ணுதுன்னா, சிங்கத்தோட காலை கெட்டியாக கவி பிடிச்சிட்டு விடாமல் அதோட போராடிட்டு இருக்கு. சிங்கம் எப்படியோ போராடி ஆத்தங்கரையிலேருந்து தப்பிச்சு வெளியில் மற்ற மிருகங்கள் எல்லாத்திட்டையுமே தன்னோட ஃபுல் பலத்தையும் போட்டு போராடி எல்லாரையும் வென்றுட்டு இரத்த கரையோடு அதோட குகைக்கு போயிடுது. மறுநாள் காலையில் விடியுது. எல்லா மிருகங்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிங்கத்துக்கு நிறைய அடிபட்டுருச்சு, நிறைய ரத்தம் போயிடுச்சு, அதனால் அது உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படியே உயிரோடு இருந்தாலுமே அது தன்னோட
பலவீனத்தையும் இழந்திருக்கோம். அது பலவீனத்தை இழந்ததுனால நம்ம அதை ஈஸியாக அடித்து துரத்திடலாம். அடித்து துரத்தி விட்டுட்டு நம்மளில் யாராவது இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. சிங்கம் எப்படா வெளியில் வரும், சப்போஸ் வெளியில் வரலைன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், சிங்கம் செத்து போயிருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அங்கே நடந்ததே வேறு. அப்படி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் நம்ம உடம்பு முழுக்க ரத்த கறையோட, அதே கம்பீரத்தோட, எந்தவித பயமும் இல்லாமல் மற்ற மிருகங்கள் எல்லாருக்கிட்டேயுமே கம்பீரமாக நட போட்டு வந்து ஒரு கர்ஜனை பண்ணுச்சு. சிங்கம் கர்ஜனை பண்ணதை பார்த்துட்டு மற்ற விலங்குகள் எல்லாமே தலை தெறிக்க ஓடி போயிடுச்சு. இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம எதையுமே எந்த சூழ்நிலையிலையுமே அதை எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். நம்ம நம்பினா மட்டும்தான் நமக்கான வெற்றின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பட் உன்னால் இது பண்ண முடியாது, உன்னால் இது சாதிக்கவே முடியாது அப்படின்னு யாராவது சொன்னால், இது என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம சாதித்து காட்டணும். லைஃப்பில் நம்ம எப்போ நம்மளோட தன்னம்பிக்கையை இழந்து போகிறோமோ அப்போ நம்மளோட முயற்சியும் நம்மளை விட்டுட்டு போயிடுது. எல்லாருமே நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு முன்னாடி போகணும்னு தான் பார்ப்பாங்க. யாருமே நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும், யார் என்ன தள்ளி விட்டாலும் நம்ம எந்த வித பயமும் இல்லாமல் நம்மளோட நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். தன்னம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். அதனால் தன்னம்பிக்கையோடு இருப்போம், சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டோரியை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ லீடர்ஸ்.